ஹாய் இந்தோ. ஹாய்மா. இன்னைக்கு ஷோ எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. சாரி நேத்து வர முடியல. இல்ல ஒரு சின்ன ஓகே, ப்ராப்ளம். பரவாயில்ல பரவாயில்ல. நேத்து பட் நல்லா இருந்தது. நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன். பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்துட்டே இருக்கும்போது கண்ணுல ஏதோ பட்டு அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஓகே. நேத்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துட்டே இருந்துச்சு. அதுல ஏதோ ஆமா ஆமா, அதுதான் அனன்யா போயிட்டாங்க பாவம். எவிக்ட் ஆயாச்சு. எவிக்ஷன் ஆமா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அனன்யா ஆமா, போயிட்டாங்க. சடன் இதுதான் ஆமா ட்விஸ்டர். ஆமா. அப்புறம் ம், இவங்க அவ்வளவுதான். அதே ஒரு ரவுண்ட் திரும்ப நடந்துச்சு இல்லையா? செகண்ட் ரவுண்டு ஆமா, நடந்தது, செகண்ட் டான்ஸ் ரவுண்ட் நடந்து மாரத்தான். பேட்டில் மாதிரி வச்சாங்க. பேட்டில் எனக்கு மாதிரி மாயாவோட டான்ஸ் அவ்வளவு நான் வந்து சிரிச்சேன். அதாவது லாஜிக் இல்ல, சும்மா ஆடுறா தப்ப தப்பன்னு ஆடுறான்லாம் ஓகே, பட் வி என்ஜாய். உண்மைய ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருந்தாவ. அவ ஆனா மேக்கப் அதுதான் என்ஜாய். பிளெயினா பாக்குறவங்க என்ஜாய் பண்ணலாம். பட் ரியல் கிளாசிக்கல் டான்சஸ்க்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும். ஏன்னா அது ஹர்ட் அது ஆகும். அது வந்து என் பாப்பாவுமே சலங்க பூஜை முடிச்சு அவ ஒரு ஓ, மாதிரி முகத்தை வச்சிருந்தா. ஏன் ஐஷு அப்செட்டா? இல்லம்மா இப்படி தப்பு தப்பா முத்துற, ஒரு தடவை பண்ணலாம், ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு சொன்னா. சோ மேபி அது ப்ரொஃபஷனலா அது ஒரு தெய்வம் மாதிரி மதிக்கிறவங்களுக்கு அது ஃபன்னா தெரிய அதுதான். நான் வந்து தப்பா சொல்லல. பட் அது மாதிரியும் அது கன்வே ஆகும். பட் தெரிய பெருசா கனெக்ட் இல்லாதவங்க நல்லா நம்ம ரசிக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் ஏன்னா அந்த முத்திரை அதெல்லாம் வந்து ஒரு தெய்வ சரிம்மா. சோ அதுதான். பட் அபார்ட் ஃப்ரம் தட் என்டர்டைன்மெண்ட் பார்த்தோம்னா ஈவன் நிக்சன் விஜயே வந்து ஸ்டாப் ஆயிட்டாரு. அந்த மாதிரி அது அந்த தர லோக்கல் குத்து அந்த நல்லா இறங்கி குத்துனாப்புல. நல்ல நிக்சனுக்கு வந்து டேலண்ட்ஸ் உண்மையிலேயே நிறைய இருக்கு. அது மேல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப வெறுப்பா ரெட் கார்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஏதோ அந்த சான்ஸ நல்லா யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. நினைச்சோம் எவிக்ட் ஆகணும். அவனுக்கு ஏத்த மாதிரி ஆப்டான இது கொடுத்தாங்க கேரக்டர், அதனால அவன் அதை ஜெயிச்சிட்டான். சோ நிக்சன் இப்போ ஓவரால் வந்து இப்ப வீட்டுல வந்து கொஞ்சம் அந்த 75 days ரைட் ஒரு பாசிட்டிவிட்டி போகுது. லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் கிளிச்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் அது ரொம்ப பெருசா பாதிக்கிற அளவுக்கு இல்ல. என்ன எனக்கு வந்து ஒரே மேஜரா தினேஷுக்கும் பூல் சுரேஷுக்கும் விசித்ராவை பிடிக்கல. அது பிடிக்கல. அது மாறாது. அவ்வளவுதான். அது மாறாது. அது லெட் இட் பி. அது இருக்கட்டும். அது என்ன சொன்னாலும் அதான் என்னது ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம். மருமக உடைச்சா பொன் குடம், ஏதோ மாமியார் உடைச்சா மண் குடம். அதுதான் அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. அது மாத்த முடியாது. அவ வந்து ஷி காண்ட் வின் ஹார்ட்ஸ். எல்லாரோட ஹார்ட்ஸுமே அவளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் உலகமும் கூட. அது விசித்ரா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு விலகி போயிடணும். வம்பு பண்ணிட்டு இருக்க கூடாது. எனக்கு இந்த லவ் வேணும் வேணும்னு. வி கான் பெக் ஃபார் லவ் இல்லையா? சோ அது பார்க்க முடிஞ்சது. பட் எனக்கு என்னமோ இந்த வன்மங்கள் எல்லாம் குறைஞ்சு ஒரு ஒரு ஹாப்பினஸ் எப்பயுமே. இந்த வீக் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு பெரிய ஒரு இது இல்லாம, இஷ்யூஸ் இல்லாம. மணியோட கேப்டன்சியுமே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அது இயற்கையாவே அமைஞ்சிருச்சு. அவன் சொன்னான் இல்லையா, கிரெடிட் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னான். லைவ்லயா காட்டினாங்க இல்லையா? சோ வாட் எவர், சிலருக்கெல்லாம் ஒரு ராசி இருக்கும் இல்லையா, அதனால கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு இருக்கு. அங்கங்க அப்படி தெரியுது லைட்டா. பட் இன்னொன்னு நேத்து வந்து நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து பாத்துட்டு இருக்கும்போது ஏன்னா அனன்யா அந்த எவிக்ஷன் ஸ்டேஜ்ல ரவீனா சிரிச்சுட்டே இருந்தா. என் பொண்ணு வந்து என்ன பைத்தியம் மாதிரி அவங்க எவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க, இவ சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதை என்ன பண்ணாங்க, அப்படியே விச்சுமா கேட்டாங்க. விச்சு கேட்டாங்க ரவீனாவை, அது என்ன மாதிரி இடம், அந்த இடத்துல என்ன ஒரு சிரிப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைட்டோ ராங்கோ ஷீஸ் ஆஸ்கிங். நம்ம வெளியே இருந்து கேட்கணும்னு நினைக்கிறது கேட்கறோம். இன்னொன்னும் கேட்பாங்க, விக்ரம கேட்பாங்க, டே அவன் தானடா 5 ஸ்டார் உனக்கு கொடுத்தான். நேத்து இல்ல, அதுக்கு முன்னாடி விஜய் வந்து 5 ஸ்டார் கொடுத்தா அவனை போய் நீ பேர் சொல்ற அப்படின்னு. இது நம்மளுமே பேசணும் இல்லையா? நம்மளும் பேசோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நினைக்கிறத லைட்டா பிரதிபலிக்கிறாங்க. 25 days வந்துட்டாங்களே இந்த கேட்டகரியில. பெரிய விஷயம். சுரேஷ் வந்ததும் பெரிய விஷயம்.
விச்சு வந்ததும் பெரிய விஷயம் தான். 75 நாள். கூல் சுரேஷ் எப்படி வந்தார் தெரியல. அவர் கேமும் ஆட மாட்டேங்கிறாரு. வேணும்னே வந்து அம்மா வேணும்னே வச்சிருக்காங்கம்மா இவர சேனல். இந்த வீக்கெண்ட் அவரு கிளம்பிட்டா நல்லா இருக்கும். இல்ல இல்ல அவர் இருங்க இருங்க செவரு எகிரி குதிக்க ட்ரை பண்ணப்பவே அனுப்பியிருக்கணும். ஃபேமிலி வந்து அவர் ஒரு டிராமா போடணும், அதுக்கு வந்து பிஜிஎம் போட்டு ப்ரோமோல அதுக்காக வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது முடிச்சோட தூக்கிடுவாங்க. நிக்சன் போயிடுவான்னு நினைக்கிறேன் இந்த வீக். என்னதான் பாசிட்டிவா பண்ணாலுமே அர்ச்சனா, விஷ்ணு, நிக்சன், கூல் சுரேஷ் இல்லையா, 5 டிக்கெட். அதுதான் என்னதான் பாசிட்டிவா இந்த வீக் அவன் பண்ணாலுமே அந்த பாஸ்ட் இதோட தாக்கம் இருக்கதான் செய்யும். சோ மேக்சிமம் நிக்சன் போறதுக்கு வாய்ப்புண்டு. வெளியே வந்தாலும் ஓகே ஓகே. இன்னும் 4 வாரம் தானேமா, இந்த 4 more weeks தானே. யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் பெரிய கவலை. இனிமேல் வந்து கொஞ்சம் இந்த மிட் வீக் எவிக்ஷன், மிட் நைட் எவிக்ஷன் இதெல்லாம் இருக்கும் தான். ஏன்னா 75வது நாள் இவ்வளவு கூட்டம் இருக்கவே இருக்காது வீட்டுல எப்பயுமே, எந்த சீசன் இவ்வளவு கூட்டம் இருக்கு. எல்லார் ஃபேமிலியும் வந்தாலும் நல்லா இருக்காது. சோ தெரியல, அவங்க மேபி அவரு கமல்ஜி சொன்ன மாதிரி 3ன்னு சொன்னார் இல்லையா, இப்ப அனன்யா போயிட்டாங்க. லீஸ்ட் 2 கூட போக வாய்ப்பு உண்டு. அது தெரியல 2வா 1ங்கிறது அந்த இவங்கள பத்தி தான் தெரியும். ஸோ ஓவரால் வந்து அந்த 2 days அந்த என்டர்டைன்மெண்ட் டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கெட்டப், அந்த கடலை மாவு போட்டுட்டு மாயா பண்ணது, அது சிரிப்பா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிக்சன் டான்ஸ் நல்லா இருந்துச்சு. பூர்ணிமா வெர்சஸ் விச்சு 2 பேருமே, பூர்ணிமா இறங்கி ஆடிட்டாங்க. விச்சுவால இல்ல விச்சுக்கு கொஞ்சம் கோபம், ஏன் இந்த மாதிரி சாங் போட்டீங்க, இதுல இருந்து வெளியே வரணும்னு தானே நான் நினைச்சேன். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல். சோ அதனால அது ஜாலி தானே. இப்ப நாங்களுமே வந்து டூர்ல எல்லாம் போகும்போது குழந்தைங்களோட தான் டான்ஸ் ஆடுவோம் டீச்சர்ஸ் எல்லாம். அப்ப இது மாதிரி போட்டா ஆட கொஞ்சம் யோசிப்போம், ஆட மாட்டோம். ஏன்னா அது லிரிக்ஸும் ஒரு மாதிரி இருக்கும், அதோட மூட் வேற மாதிரி இருக்கும். சோ அதே தான் அதுதான் விச்சுக்கும் வந்தது. ஏன் பிக் பாஸ் இந்த பாட்டு போட்டீங்க, மணி கிட்ட. மணி நல்லா பேம்பர் பண்றான் எல்லாரையுமே. விச்சு தனியா இருக்கும்போது டான்ஸ் அந்த செம்ம பாட்டு போட்டான், கரு கரு கருப்பாயி, செம்ம ஃபேமஸ். என்னோட டீனேஜ் ஃபேமஸ் சாங் அது. இப்ப வந்து லியோல வந்து என்னமோ புதுசா போட்ட மாதிரி எல்லாம் வைப் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து பிரபுதேவாவும் ரோஜாவுடைய கோரியோகிராஃபி டான்ஸ் இருக்கு பாரு. ஆமா, அந்த கயிறை வந்து அப்படியே சுத்தி அவ எடுப்பா, அவ அழகா ஆடுவா. நிறைய ரோஜா பிரபுதேவா காம்பினேஷன்லாம் பயங்கர ஹிட். இப்ப இந்த காலத்து இருக்கு, பட் அந்த வைப்லாம் வேற வைப், பிரபுதேவாவோட வைப். என்னன்னா இதோ அந்த பழைய பாட்டு நீ சொல்ற மாதிரி நமக்கெல்லாம் பிடிக்கும். இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் பிடிக்கிற மாதிரி மாத்துனதே லோகேஷ் தான். இல்ல மாத்தல, அதே பாட்டு தான்மா, அவன் எங்க மாத்துனான். இப்பவும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அதை கிரியேட் பண்ண. அதத்தான் நான் சொல்றேன், நாங்க ரசிச்ச பாட்டுகள் எல்லாம் இங்க இப்பெல்லாம் ஒண்ணுமே வரல. சிலதெல்லாம் வருது, பட் காணாம போயிடுது. இப்ப பாருங்க 20 வருஷம் கழிச்சு அதை போட்டாலுமே நீங்க எல்லாம் ரசிக்கிறீங்கல்ல, அப்படிதான் நாங்க எல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதனாலதான் எங்களுக்கு இப்ப வர பாட்டெல்லாம் அவ்வளவா பிடிக்க மாட்டேங்குது. என்னமா ரீல்ஸ் எடுத்தாலே அந்த பாட்டு தானே ரீல்ஸ் அதான் அப்படி. இப்ப வேற பாட்டு ஒண்ணு மாறிடுச்சு, சித்தா படத்துல ஒரு பாட்டு இப்ப போயிட்டு இருக்கு. ஓகே, சோ அந்த கருகரு கருப்பாய் வந்து எல்லாருமே மேக்சிமம் பார்ட்டிசிபேட், நமக்கே ஒரு எக்ஸைட்மென்ட் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமா, விச்சு உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்ப அப்புறம் மணி ஆடினோன்னு அவங்க மேடமும் வெளியில வந்து ஆடினாங்க. மத்த எல்லாருமே பூர்ணிமா, அர்ச்சனா தனியா ஆடிட்டு இருந்தாங்க, விஜய் எல்லாருமே நல்லா ஆடினாங்க. சூப்பரா இருந்தது. ரவீனா எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இன்னைக்கு டாஸ்க்னு ஒண்ணு பெருசா இல்ல, அந்த கிருமி அடிக்கிற பலூன் வச்சு அது ஒண்ணு கொடுத்தாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒண்ணும் பெரிய இது இல்ல. ஆமா, 75th டேன்னு அந்த ஸ்வீட்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தரும் அதான் விஷ்ணு ஒண்ணு ரியலைஸ் பண்ணி சொன்னா, எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நேத்து நான் நிக்கும் போதுதான் போறது எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இன்னைக்குதான் தெரியுது எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இதுதானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இதனாலதானே நாங்க வாரம் சொல்லிட்டு இருக்கோம். சோ என்ன சொல்றது, சோ எல்லாருமே கொஞ்சம் எமோஷனல் ஆனாங்க. என்னம்மா இன்னைக்கு வேற என்னமா நடந்தது? வேற ஒண்ணும் இல்லப்பா, இதுதான். இவங்க விச்சு வந்து தினேஷ் கிட்ட
நம்ம எல்லாம் ஒரு கேட்டகரி ஒரே ஏஜ் சொன்னாங்க. ஏஜ் குரூப் சொன்ன உடனே ஒரே ஏஜா சாங் ஆயிட்டோம். அப்படிதான். அடே என்ன போய் இப்படி வந்துட்டு இப்ப லாஸ்டா பார்த்தேன் தினேஷ், விஷ்ணு, குல் சுரேஷ் இல்ல வேற யாரும் யார வந்து நாமினேஷன் விவி போனோம், முதல்ல விவி அனுப்பணும் அப்படின்னு. விசித்ரா ஒண்ணு, இன்னொன்னு யாரு, விஜயா விக்ரமா? விசித்ரா விக்ரம் தான், வேற யாரு? கற்பாம்பூச்சி. அவ கூட சொன்னாலே பெரிய கற்பாம்பூச்சி சின்ன கற்பாம்பூச்சி அப்படின்னு. அப்படின்னாப்ல. சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமே வந்து இல்ல இவளுமே வந்து இதுல பேசிட்டு இருந்தாலேம்மா. ஆமா, பெரிய இது அது அந்த தனியா புலம்புவாள்ல, ஈகோ விட்டாதான் எல்லாம் அப்படின்ட்டு தனியா புலம்பிட்டு இருந்தா. பாத்தீங்களா இல்லையா? அது காட்டினானா யாரு? விச்சு. காட்டல. ஓ இல்லையே, காட்டின மாதிரி இருந்ததுப்பா. அவ இல்லடா, மைபி பிளஸ் வீட்டுக்கு. அப்ப நான் லைவ்ல பாத்துப்பேன். இல்ல நான் லைவ்ல பாத்துப்பேன். இப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் மட்டன் கேக்குறாங்க. மட்டன் சமைச்சிட்டு இருக்காங்க. இது நடந்தது மைக்குக்கு ஒரு இது ஜாலியா இருந்தது, ஒரே சிரிப்பு, சிரிச்சு விஜய் பண்ணது உண்மையில சிரிப்பா இருந்துச்சு, நல்லா இருந்தது. விஜய் பண்ணது நிக்சன் வந்து சீரியஸா மூஞ்சி வச்சிட்டு இருந்தது எல்லாமே. இப்போ மழையில நனைஞ்சிட்டேன். பரவாயில்ல, நல்லா நல்லா சளி. ஆசையா நனைஞ்சேன். ஆசை எல்லாத்துக்கும் படக்கூடாது. ஆக்சுவலா நனைவ ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் என்னம்மா, இன்னைக்கு ஒண்ணும் நடக்கலமா பெருசா. அவ்வளவுதான்டா. எடுத்த உடனே ஸ்டார்டிங் பாட்டுக்கு அப்புறம் நிக்சனை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு மைக்க பத்தி ஒரு துக்ககரமான செய்தி. நான் என்னடான்னு அப்படியே பார்த்தேன். அப்புறம் பார்த்தா மைக்கு அந்த டான்ஸ் ஆடிட்டே போனாங்கல்ல, அந்த பூ எல்லாம் வச்சுட்டு, அதெல்லாம் கூட நல்லா இருந்ததுல. அந்த இந்த ஊன்னு சங்கு ஊதிட்டு அர்ச்சனா ரொம்ப ஸ்வீட்டா மாறி. அர்ச்சனா வந்து ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க இல்ல, எல்லாருமே எல்லார்கிட்டயும் நல்லா எல்லாமே பிடிச்சு பிளெண்ட் ஆயிட்டாங்க, எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. அது நல்ல டேலண்ட் தான் இல்லம்மா. அப்பவுமே அர்ச்சனாக்கும் இவளுக்கும் முட்டிச்ச கொஞ்சம் அந்த ஜட்ஜுல கத்துறீங்க நீங்க அப்படின்னா ரவீனா. ரவீனா தான் அவ அடிக்கடி சொல்லி, அது பெரிய சண்டை இல்ல. பட் ரவீனா இல்லம்மா, ரவீனா நிறைய இடத்துல அவ சிரிக்கிறதும் யான் பண்றதும் சிலதெல்லாம் வந்து ஒரு நிமிஷமா ரொம்ப ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க அம்மா. அம்மா நீங்க பேசுங்க. இப்ப கூட ரவீனா சிரிப்பு தான் கேக்குது, அப்பா பாத்துட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குமா. எனக்கு சுத்தமா இந்த இதுல அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கல, சீரியஸ்லி. அத அப்புறம் நான் இன்ன வரைக்குமே அவளுக்கு பண்ணது தப்புன்னே தெரியல. அந்த கரன்சி கொடுத்தது இன்னுமே ஸ்டில். ஆனா இன்னைக்கு பேசும்போது சொல்லுவா மணிக்கிட்ட, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் லைவ்ல பார்த்தேன், எனக்கு அது லைவா 1 hour தெரியல, இப்ப எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த கரன்சி கொடுத்தது அப்ப உனக்கு தப்புங்கிறதுனால தானே அது உறுத்துது இல்லம்மா. நமக்கு பிடிச்சவங்களுக்கு தரலாம், இப்ப அடுத்தவங்களுக்கு தராமே இருக்கிறது இது வந்து கேம்ல. நீ அது எப்படி வந்து 5,000 எடுத்து கொடுக்க முடியும்? எனக்கு அது என்னால அது ஏத்துக்கவே முடியல. மணியுமே வந்து நிக்சனா விஷ்ணுவா தெரியல, யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தானே, யார்கிட்டமா? விஷ்ணு கிட்டயா? விஷ்ணு கிட்டதான் சொல்லிட்டு இருந்தான். நான் வேணுமா இதா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமும் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல போய் கேட்டு இருந்தானே மணி. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் சார்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் சார்ட் அவுட் பண்ணி. அதுதான் அவளுக்கு இன்னைக்கு கூட ஒரு மாதிரி டல்லா தான் உட்காந்துட்டு இருந்தா. கடைசியில தான் போய் பேசினா. அப்புறம் தினேஷும் பேசினாரு, அவ்வளவுதான். விச்சு கொஞ்சம் நிறைய நேரம். தினேஷுக்கும் அந்த கொஞ்சம் பிரச்சனை இருந்தா போல இருக்கு, அந்த மேரேஜ் இஷ்யூஸ் தான் பேசினாரு. ஏன்னா லாஸ்ட் சீசன் தான் ரக்ஷிதா வந்தது. ஆமா ஆமாமா, லாஸ்ட் சீசன் தான் ரக்ஷிதா வந்தது. தென் அதுதான் நான் ஜெயிச்சா மேடையில பேசுவேன்னு சொன்னாரு விஷ்ணு. தெரியல, எனக்கு என்னமோ அர்ச்சனாக்கு தான் டைட்டில் பிள்ளை இருக்கு. ஏன்னா மக்களோட ஆதரவு அவங்களுக்கு தான் நிறைய இருக்கு. ஸோ ஓட் பேஸ்ல போச்சுன்னா
மேக்சிமம் அர்ச்சனா ஜெயிக்க சான்ஸ் உண்டு. இல்ல 90%. இப்ப நமக்கு அந்த 2 இஷ்யூ தாண்டி இப்ப வந்து எல்லாருக்குமே அர்ச்சனா பிடிச்சிருச்சு. இப்ப அதனாலதான் நமக்குமே சொல்றேன். இந்த வீக் அவ பண்ண ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா இதத்தான் நம்ம வந்து மாயா பூர்ணிமா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீங்க தப்பு பண்றீங்க, அது நாங்க வெறுக்க மாட்டோம். பட் நீங்க 10 வாரமா தொடர்ந்து அதை பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஒருத்தனை தேவையில்லாம பழி போட்டு வெளியே அனுப்புனீங்க, அதெல்லாம் மறக்க முடியாது. அதாவது விளையாட்டுத்தனம் வந்து விபரீதமா முடியுதுன்னு தெரிஞ்சும் அதை நீங்க என்ஜாய் பண்ணீங்க. ஒருத்தனோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது, அது நீங்க பண்ணீங்க. அது வந்து யாராலும் மன்னிக்க முடியாது. பட் இவ என்ன பண்றா, வார்த்தையாலே ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணும். இவ அர்ச்சனா வார்த்தையாலதான் அவ ஹர்ட் பண்ணா. இருந்தாலுமே அவ அத உணர்ந்துதான், எனக்கு என்னமோ, ஏன்னா அவ அதை ரிப்பீட் பண்ணல. சோ உணர்ந்தா மட்டும்தான் அதை ரிப்பீட் பண்ண முடியாது. அவங்க கமல் சார் அந்த இது டோஸ் விட்ட உடனேயே இமிடியட்லி சேஞ்ச். முக்கியமா அந்த ஐயோ ரோல் நம்ம வந்து தப்பா யாருமே மறக்க விளையாடுறோம். மாட்டாங்க. இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு வெயிட் ரோல் தரலாம் அவளுக்கு, நல்ல வெயிட்டான ஒரு ரோல் தரலாம். இப்ப இந்த தங்கச்சி ரோல் ஒரு மாதிரி இந்த பண்ற தங்கச்சி இருக்கும்ல, ஜாலியா இருக்க தங்கச்சி, அந்த மாதிரி ரோல் துருதுருன்னு என்ன இருக்க ஒரே மைனஸ் கொஞ்சம் ஷார்ட். ஒரு கேரக்டரை ஒரு படம் ஃபுல்லா தாங்குவாளான்னு தெரியல. பட் ஷார்ட்ன்ற கொஞ்சம் அதெல்லாம் எங்கம்மா கலைக்கு அதெல்லாம் இதுவே இல்லையா? அப்படி பார்த்தா நிறைய ஹீரோஸே ஷார்ட் ஆச்சு. ஜோதிகாலாம் பயங்கர ஹெவி கேரக்டர். இப்ப ரேவதியுமே குள்ளம் தான் வச்சுக்கோ. ரேவதி ஆல்சோ கொஞ்சம் ஷார்ட் அது தான். டசன்ட் மேட்டர்மா. கலைக்கும் அந்த அப்பியரன்ஸ்க்கும் அப்பியரன்ஸ்னா அந்த ஷார்ட். இப்ப கமல் எல்லாம் நம்ம வந்து அவர் ரொம்ப ஷார்ட் தான். பட் அந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல எல்லாம் பார்த்தா கம்பீரமா பெரிய அது மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? சோ அது போட்டோகிராஃபி தான், அழகா காட்டிடுவாங்க. நம்ம அது வந்து ஒரு மேஜிக். அந்த மேஜிக் நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் நல்லா ஆப்டா பொருந்துச்சு அப்படியே. ஆமா, சூப்பர். எனக்கு ஒரே ஒரு வருத்தமா, என்னன்னு கண்டுபிடிங்க, நீங்க கரெக்டா சொல்றீங்களா பாக்கலாம். அவளோட கெட்டப்ல ஒரே ஒரு வருத்தம், நானும் எங்க அம்மாவும் புலம்பிட்டே இருந்தோம். என்னதுன்னு சொல்லுங்க? ஈஸ்வரியோட கெட்டப். அந்த பின்னல் போட்டிருந்தால நீட்டு முடி வச்சு போடுவா ஈஸ்வரி, நீளமா இருக்கும். ஆமா, பின்னல். அவ மட்டும் கௌரி கேட்டு அது அழகா ஃபுல்லா அந்த குஞ்சலம் வச்சு போடுவாங்க. சோ அந்த குஞ்சலம் வச்சு போட்டிருந்தாலும் பக்காவா இருக்கும். இதெல்லாம் அழகா பண்ணிட்டா. இந்த வங்கி முன்னாள் கூட குட்டி போட்டு வச்சிருந்தா, அடுத்த நாள் நல்ல பெரிய குங்குமப்பட்டு மாதிரி நல்லா பெருசா ஒண்ணு வச்சு சூப்பரா. அந்த சௌரி முடி மட்டும் வச்சிருந்தாலும் இன்னும் அப்படியே 100% ஆப்டா இருந்திருக்கு. அந்த ஸ்ரேயாவையே நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு சிலர் வந்து அரகண்டான்னுவாங்க, பட் அவளோட ஆக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அவளை எஸ்எஸ் மியூசிக்ல இது பண்ணுவா, அவ செம்மையா ஆங்கர் பண்ணுவா. நான்லாம் அவளோட பயங்கர ஃபேன். இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆமா, இவ பூஜான்னு ஒரு பொண்ணு, கிரேஜ்னு ஒருத்தர், இவங்க எல்லாம் அது அந்த அந்த டைம் ஒரு 20 years பேக் நான் சொல்றேன். எஸ்எஸ் மியூசிக்ல பயங்கர ஃபேமஸ். அவங்க பயங்கர ஃபேமஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ ஹன்சிகாக்கு பயங்கர ஃப்ரெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன? ஆமா, இப்ப நான் அம்மா கொஞ்சம் ஏதோ ஒரு டாக் போயிட்டு இருக்கு, கமல்ஜி வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி. இல்ல இல்ல, இந்த சீசனோட ஸ்டாப் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஆமா, நாட் இப்ப இமிடியட்டா இந்த சீசன் முடிச்சிட்டு அடுத்த சீசன் பண்ற மாதிரி இல்ல. அப்போ பாலிடிக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபுல் இன்வால்வ்மெண்டோட கலந்துக்க போறாரு அப்படின்னு வருது. இன்வால்வ்மெண்டோட அதே பண்ணுங்க ஜி, இது வேண்டாம், இதை விட்டுருங்க. இதுக்கு மேல செட் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா ஒரு இளையராஜா அதை நல்லா கேட்டுட்டு இருந்தோம். அவரோட மியூசிக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. அவரோடது தப்பா யாருமே சொல்ல முடியாது, ஒத்த வார்த்தை தப்பா சொல்ல முடியாது. ஆனா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. ரஹ்மான் வந்தாரு, அப்புறம் ஹாரிஸ் வந்தாரு, அப்புறம் அனிருத் வந்தாரு, அப்புறம் சந்தோஷ் வந்தாரு. அது மாதிரி ஒரு சேஞ்சுக்காக வேற யாராவது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா கண்டினியூஸா இப்ப ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இருக்கும் போதே ஹாரிஸ் வந்து இது பண்ணாரு, ஈமான் வந்து பண்ணாரு இல்லையா? சோ அந்த மாதிரி தான் யுவன் ஏஆர் ரஹ்மான டாமினேட் பண்ணது யுவனுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் வந்தாங்க. சோ அந்த மாதிரி தான் ஒரு அது சில நேரம் இப்பவே வந்து இளையராஜா சாங் போட்ட சில படத்துல பட் சுகிக்கல, அது அவ்வளவா எடுக்கல. அந்த இளங்காத்து வீசுதை தாண்டி பெருசா இளையராஜா சாங் அப்படி கேக்குற மாதிரி இல்ல. ஆனா அவர்கிட்ட இருக்க டேலண்ட்க்கு குறைவில்லை, மாற்றம் வரணும். அதுதான் அது நம்ம அவங்க இசை அது இல்ல, இந்த ட்ரெண்ட், இந்த வைப். இதுவே இளையராஜா பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டா டிங்கி டிங்கின்னு ஆடுவாங்க.
அது வேற மாதிரி அது. ஓகே. சோ ஓகேமா, நம்ம வந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நாளைக்கு மேபி நாளைக்குமே பெருசா கமல்ஜி பேசுற அளவுக்கு இந்த வாரம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கண்டென்ட் இல்லையே இல்ல. பாவம். அவர் இந்த ஏதாவது வீக் கேம் ஒண்ணுமே மாதிரி ஏதாவது நடக்கலையே. இல்ல கேம் கண்டக்ட் பண்ணலாம். இல்லன்னா இல்ல இதே இப்ப எல்லாரும் 75th டேக்கு பேசினாங்க இல்லையா, ஆமா. அத மறுபடியும் பேச வைக்கலாம். யாரு உங்களுக்கு வந்து ஃபேவரட்டா இருந்தாங்க, யாரு உங்களுக்கு வந்து அகைன்ஸ்டா இருந்தாங்க, யாருகிட்ட உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு பண்ணுவாங்க. அதுதான் நடக்கணும். ஏன்னா இப்படி ம். இருந்தா ஷோ இன்னும் 25 நாள் யாரும் பார்க்க மாட்டோம். அதனால கொளுத்தி போட ஏதாவது பண்ணா பண்ணுவாங்க. ஆமா, ஓகேமா. அதுதான் நடக்கணும். அப்ப யாரு இந்த எவிக்ஷன்னு தெரியல. ரொம்ப பாப்போம். கம்மி ஆளுங்க ஆயிட்டதுனால இது 2 வீடா பிரிக்க கூடாதுமா. அப்படியே விட்டுறணும். அப்படியே யோசிப்பாங்க. ஆமா. சரிம்மா. நமக்கும் செலிப்ரேஷனுக்கு வந்துச்சு டைம். ஆ ஆமா. க்ளோசிங் 100th டே. செரிமனி ஆமா. முடிச்சுட்டு. ஆமா, நெறைய ஆமா. ஹர்டில்ஸ் வந்துட்டே இருக்கு. 100 டேஸ் முடிச்சிடணும். நான்லாம் நேத்து நோட்ஸ் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் நினைக்கவே இல்ல. திடீர்னு ம். கண்ணு தொறக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சோ ஓகே. ஐயையோ! மேக்ஸிமம் கண்ணி பண்ணலாம். கொஞ்சம் ஏர்லியராவே பண்ணலாம். ஓகேமா. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ஆ. உனக்கு ஓகே. ஏத்த மாரி பாத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேமா. பாய்டா, பாய். பாய்மா. குட் நைட். பாய். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட்.